அறிவோம். அனைவருக்கும் நமஸ்காரம். இன்றைய வகுப்பு மாண்டூக்கிய உபநிஷதத்தின் இறுதி வகுப்பு. கடந்த வகுப்புகளில் மாண்டூக்கிய உபநிஷதத்தின் 10 மந்திரங்கள் வரைக்கும் பார்த்து முடித்தோம். இன்றைக்கு 11வது மந்திரம் பார்க்கலாம். சுஷுப்தஸ்தானகா பிராணகா மகாரகா திருதியா மாத்ரா மிதேக அபிதேகவா மினோதி ஹவா இதம் சர்வம் அபிதிஷ்ச பவதி ஏவம் வேத. அதாவது சுஷுப்தஸ்தானகா, இந்த நிலை சுசுப்தி என்கிறது. அதாவது ஆழ்ந்த உறக்க நிலை. இந்த ஆழ்ந்த உறக்க நிலையில இது பிராங்னன் என்று அழைக்கப்படுகின்றது. இது 3வது பாதம், திருத்தியா மாத்ரா, 3வது மாத்திரையும் ஆகும். அகார உகார மகாரத்திலே 3வதாக இருக்கின்ற மகாரமாகும் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது. அப்ப ஓம் என்பதில் உள்ள 3ஆம் மாத்திரை மகாரம். அந்த மகாரமும் உறக்க நிலையுடைய பிராங்னனும் ஒன்று. அது எப்படி அப்படின்னா, மகாரம் அகாரத்தையும் உகாரத்தையும் அளக்கிறது, பிராங்னனும் விஸ்வனையும் தைஜசனையும் அளக்கிறான் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மகார வடிவில் அகாரத்தையும் உகாரத்தையும் தன்னுள் அடக்கி கொண்டு ஒன்றாகி விடுகிறது. அதுபோல பிராங்னனும் விஸ்வனையும் தைஜசனையும் உறக்கத்தில் தன்னுள் அடக்கி கொண்டு ஒன்றாகி விடுகிறான் அப்படின்னு புரிந்து கொள்ளும். ஏன்னா இங்க அகார உகாரத்தை எது உள்ள அடக்கிக்குது? இந்த மகாரம் உள்ள அடக்கிக்குது கடைசியா. அது மாதிரி இங்க விஸ்வனையும் தைஜசனையும் இந்த பிராங்னன் தன்னுள்ள அடக்கி கொள்கிறான். ஆகையால் பிராங்னனே மகாரம் என்று உணர வேண்டும். இவ்வாறு உணர்ந்தவன் உலகின் உண்மையை அறிகிறான், உலகிற்கு காரணமான ஆத்ம வடிவமாகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் சுட்டிக்காட்டு. இதை இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப மகாரத்திற்கும் பிராங்னனுக்கும் அளப்பதாலும் அடக்கிக் கொள்வதாலும் ஒரு ஒப்புமை உண்டு என்று கூறப்பட்டது. அது எப்படின்னு பார்த்தா, இப்ப நம்ம ஒரு படி எடுத்து தானியத்தை அளக்கிறோம். ஒரு படியை வச்சிருக்கோம், அந்த படியில தானியத்தை அளக்கிறோம். அப்போது தானியம் படியின் உள்ளே சென்று வெளியே வருகிறது. இதைத்தானே நம்ம அளத்தல் அப்படிங்கிறோம். அளத்தல் அப்படிங்கிற முறை என்ன? ஒரு படியின் உள்ளே ஒரு தானியம் உள்ளே சென்று வெளியே வருவதை அளத்தல் என்கிறோம். அதுபோல இங்கு ஓம் ஓம் என்று பலமுறை கூறும்போது அகாரமும் உகாரமும் மகாரத்தில் அடங்கி மறுபடி வெளிப்படுவது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படுகிறது. ஆகையாலே மகாரம் அகாரத்தையும் உகாரத்தையும் அழைக்கிறது என்று இந்த மந்திரம் சுட்டிக்காட்டுகிறது. அது போலவே பிரளய காலத்திலும் மறுபடி தோன்றும் காலத்திலும் பிராங்னன் விஸ்வனையும் தைஜசனையும் தன்னுள் அடக்கி மறுபடி வெளிவிடுகின்றான். ஆகையால் பிராங்னன் விஸ்வ தைஜசர்களை அழைக்கிறான் என்று இந்த மந்திரம் கூறுகின்றது. ஏன்னா பிராங்னனுக்குள்ளதான் இவங்க 2 பேரும் போய் ஒடுங்குறாங்க. யாரும்? விஸ்வனும் தைஜசனும் அந்த பிராங்னனுக்குள்ள போய் தான் ஒடுங்குறாங்க. அப்ப அந்த 3 அவஸ்தாத்ரய நிலையிலே விழிப்பு நிலையும் கனவு நிலையும் அந்த ஆள் உறக்க நிலையில் ஒடுங்குவது போல இங்கு அகரமும் உகரமும் மகாரத்தில் சென்று ஒடுங்குகின்றது அப்படின்னு இங்க இந்த மந்திரம் நமக்கு புரிய வைக்குது. அப்புறம் மேலும் ஓம் என்று ஒரு முறை சொல்லி முடித்தவுடன் மகாரத்தில் அகாரமும் உகாரமும் லயமடைவது போல் உள்ளன. அதுபோல பிராங்கனுடைய நிலையில் விஸ்வனும் தைஜசனும் லயமடைந்து விடுகிறார்கள். இவ்வாறு இந்த ஒப்புமையை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அப்ப மேலே கூறிய இந்த 4 மந்திரங்களில் இருந்து நாம் அறியும் கருத்தாவது அப்படின்னு பார்த்தா, அகாரம் விஸ்வன் விராட் இம்மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானிக்க வேண்டும். அதே மாதிரி உகாரம் என்பது தைஜசன் ஹிரண்ய கர்ப்பன் இம்மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானம் செய்ய வேண்டும். அதுபோல மகாரம் பிராங்னனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பொருந்தும். அப்போ மகாரம், பிராங்னன், ஈஸ்வரன் இந்த மூவரையும் ஒன்றாக எண்ணி தியானிக்க வேண்டும் அப்படின்னு இந்த உபாசனை மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. சகுண பிரம்மமும் ஓம் என்பதும் ஒன்றே என்று நாம் இங்கே புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தனித்தனியாக இந்த அகார உகார மகார உபாசனைக்கு
அங்கோ உபாசனை அப்படின்னு ஒரு பெயர் இருக்கிறது. சாஸ்திரத்திலே அங்கோ உபாசனை அப்படின்னா அங்கங்களாக பிரித்து உபாசனை செய்யப்படுகின்றது. ஆ ஊ மா அகரத்தை இந்த மூன்று அகரம் உகரம் மகரம் அப்படின்னு தனித்தனி உபாசனை செய்யும் போது அது அங்கோபாசனை என்று கூறப்படுகின்றது. அப்ப இந்த ஓம் என்ற பிரம்மத்தை உபாசிப்பது அங்கி உபாசனை என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்தமான ஒரு முக்கிய உபாசனையாக ஓம்காரத்தை பார்க்கப்படுகின்றது. அப்ப இங்க அங்கி அங்கம் அப்படிங்கிற நிலையில இங்க விளக்கப்படுகின்றது. இப்ப இந்த 11வது மந்திரத்தை பற்றி கௌடபாதருடைய காரிகை என்ன சொல்லுது அப்படின்றத அவருடைய விளக்க உரையின் மூலமாக நம்ம பார்க்க முயற்சிக்கலாம். இப்ப கௌடபாதருடைய காரிகை அதுவும் சூத்திர வடிவில தான் வரும், செயல் வடிவில தான் வரும். அதுல முதல் செயல் என்ன சொல்லுதுன்னா, விஸ்வசிய அர்த்த விவசாயம் அதிசாமான்யம் உத்கடம் மாத்ரா சம்பிரதிபத்தௌ ஷாத் ஆப்தி சாமான்யம் ஏவச்ச. இதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, விஸ்வனை ஓம் என்பதன் முதல் மாத்திரையான அகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது அவனுக்கும் அகாரத்திற்கும் உள்ள பொதுத்தன்மை முதலாக இருப்பதும் பிறவற்றில் பரவி இருப்பதும் புரிய வரும். ஆகையால் அகாரத்தை விஸ்வனாக எண்ணி உபாசிக்க வேண்டும் அப்படின்னு 9வது மந்திரத்தில் சொல்ல விஷயத்தை இங்கு கௌடபாதர் சுட்டி காட்டுகின்றார். அது மாதிரி அடுத்த மந்திரத்திலே கௌடபாதருடைய காரிகையில என்ன சொல்றாருன்னா, தைஜஸ்ய உத்வ விஜ்ஞான உத்கர்ஷோ திருஷ்யதே ஸ்புடம் மாத்ரா சம்பிரதிபத்தௌ ஷாத் உபயத்வம் ததாவிதம் அப்படிங்கிறார். அதாவது இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, தைஜசனை ஓம் என்பதன் 2ஆம் மாத்திரையான உகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது அவனுக்கும் உகாரத்திற்கும் உள்ள பொதுத்தன்மை மேன்மை அடைய இரண்டையும் பெற்றிருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த இடத்துல விளக்கம் அப்படின்னு பார்த்தா, உகாரத்தை தைஜசனாக எண்ணி உபாசிக்க வேண்டும் என்று அந்த 10ஆம் மந்திரத்தில் கூறப்பட்ட விஷயத்தையும் இங்கு மீண்டும் தெளிவுபடுத்துகின்றார். அது மாதிரி அடுத்த சூத்திரத்தில் என்ன சொல்றாருன்னு பார்த்தா, மகாரபாவே பிராங்னஸ்ய மான சாமான்யம் உத்கடம் மாத்ரா சம்பிரதிபத்தௌ து லய சாமான்யம் ஏவச்ச. இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, பிராங்கனை ஓம் என்பதன் 3ஆம் மாத்திரையான மகாரம் என்று ஒன்றாக நினைக்கும் போது பிராங்கனுக்கும் மகாரத்திற்கும் உள்ள பொதுத்தன்மை அளவிடுதலும் லயப்படுத்துவதும் தெரிய வரும். ஆகையால் மகாரத்தை பிராங்கனாக எண்ணி உபாசிக்க வேண்டும் என்று அங்கி உபாசனைகள், அதாவது அகர உகர மகாரத்தினுடைய தனித்தனி தன்மையை இங்கு சுட்டி காட்டுகின்றார் கௌடபாதர். இவ்வாறு இந்த 3 இரட்டைக்கும் உள்ள பொதுத்தன்மையை அறிந்து இருப்பவன் அடையும் பயன் யாது என்று அடுத்த மந்திரத்திலே அவருடைய அடுத்த சூத்திரத்திலே சுட்டி காட்டுகின்றார். திரிசு தாமசு யத்துல்யம் சாமான்யம் வேத்தி நிச்சிதஹ ச பூஜ்ய சர்வ பூதானாம் வன் யஸ்ரைவ மகாமுனிஹி. அதாவது விஸ்வன், தைஜசன், பிராங்னன் இந்த மூவரும் ஆ ஊ எம் என்ற 3 எழுத்துக்களுக்கும் உள்ள பொதுத்தன்மையை எவன் நன்கு அறிகிறானோ அவனை எல்லா உயிர்களும் வணங்கும், எல்லா உயிர்களும் பூஜிக்கும், அவன் பிரம்மத்தை அறிந்தவன் ஆவான் அப்படின்னு கௌடபாதருடைய காரிகையில விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. மீண்டும் அவர் சொல்றார், மேற்கூறியதை அறிந்து தனித்தனியே தியானம் செய்யும் ஒருவன் அடையும் பலன் யாது என்று பார்த்தா, அகாரோ நயத்தே விஸ்வம் உகாரச்சாபி தைஜசம் மகாரஷ புனக பிராங்னம் ந அமாத்ரே வித்யதே கதி. இவ்வாறு தியானம் செய்பவனை அகாரம் வைஸ்வாரணரை அடைவிக்கும், உகாரம் ஹிரண்ய கர்ப்பனை அடைவிக்கும், மகாரம் பீஜ மாயையுடன் கூடிய ஈஸ்வரனை அடைவிக்கும், அமாத்திரன் என்ற குணமற்ற பிரம்ம சைதன்யத்தை அடைவதில் சொல்லுதல் என்பதில்லை, இங்கேயே அதை அடையலாம் அப்படிங்கிறார் இந்த மந்திரத்தின் வாயிலாக. அதாவது எப்படி புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அகாரத்தை முதன்மையாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் வைஸ்வானரனை தியானித்தவன் வைஸ்வானரன் ஆகிறான். உகாரத்தை முதன்மையாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் ஹிரண்ய கர்ப்பனை தியானம் செய்பவன் ஹிரண்ய கர்ப்பன் ஆகிறான். மகாரத்தை பிரதானமாக கொண்டு ஓம் என்ற சொல்லால் சகுண பிரம்மத்தை தியானம் செய்பவன் சகுண பிரம்மம் ஆகிறான். தன்னை அமாத்தனாகிய குணமற்ற பிரம்மம் என்று அறிந்து இருப்பவன் இங்கேயே அந்த பிரம்மம் ஆகிறான். அவன் சென்று அடைய வேண்டிய இடம்
யாதும் இல்லை, அதுதான் உண்மையான வீடு பேராகும் அப்படின்னு நீங்க சுட்டி காட்டுறார் கௌடபாதர். மேலும் சொல்றார், வெளி உலகம், விழிப்புநிலை, விஸ்வன் இம்மூன்றும் அகாரமே. நுண்ணுலகம், கனவு நிலை, தைஜசன் இம்மூன்றும் உகாரமே. காரண உலகம், உறக்கம், பிராங்ணன் இம்மூன்றும் மகாரமே ஆகும் என்று உறுதியாக நிச்சயித்த பிறகு அகாரத்தை உகாரத்தில் அடக்கி உகாரத்தையும் மகாரத்தில் லயமடைய செய்து இந்த எல்லா பொருள்களும் ஓங்காரமே என்று தியானம் செய்து கொண்டிருப்பவன் முடிவில் குருவின் உபதேசத்தால் விளைந்த மெய்யறிவால் காரண உலகமாகிய மாயையையும் அழித்து தான் தானாகவே இருக்கும் நிலையை அடைவான். இதுதான் ஸ்வரூப அவஸ்திதி என்றும் மோட்சம் என்றும் பெரியோர்களால் கூறப்படும். இத்தகையவனுக்கு கதி என்பது இல்லை அப்படின்னு இங்க சுட்டி காட்டுகின்றார். அப்போ இந்த 11வது மந்திரத்துல அவர் என்ன விளக்கம் நமக்கு கௌடபாதர் சொல்றார் அப்படின்னா, இந்த அகர உகர மகாரத்தை தனித்தனி அங்கி உபாசனையாக செய்கின்ற போது அதனுடைய பலாபலன்களை எடுத்து கூறுகின்றார். நான்காவதாக உள்ள 4வது பாதமாகிய அமாத்திரத்தை எடுத்துக்கொண்டு பூஜிக்கின்றவன் அந்த பிரம்மமாகவே மாறிவிடுகின்றான் அப்படின்றது இங்க சுட்டி காட்டுகின்றார். அது இந்த 11வது மந்திரத்தின் வாயிலாக நமக்கு புரிய வைக்க கௌடபாதர் எடுத்த முயற்சியாக நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மந்திரத்தினுடைய விளக்கங்களை நம்ம கொஞ்சம் விரிவாக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தா, இப்ப இந்த மந்திரம் என்ன சொல்லுது? சுசூப்தஸ்தானக பிராங்னக மகார திருதியா மாத்ரா. ஆழ்நிலை உறக்கத்தில் உள்ள வியஷ்டியில் ஆத்மா, பிராங்னன், சமஷ்டியில் அந்தர்யாமி, இவரை ஓம் என்று சொல்லில் உள்ள 3வது மாத்திரையான மகாரத்தோடு ஒப்பிட்டு பார்க்கப்படுகின்றது அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இங்க மகாரத்தோடு இந்த 3 விஷயங்களை நம்ம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியதா இருக்கிறது. ஏன்னா இங்க சமஷ்டியில் பிராங்னன் என்ன பண்றான்? அந்தர்யாமியாகி விடுகின்றான். ஆனா வியஷ்டியாக இருக்கும்போது தனித்த உறக்க நிலையிலே பிராங்னனாக இருக்கின்றான். அப்ப இங்க அந்தர்யாமி அப்படிங்கிற நிலைப்பாடு என்ன அப்படின்னா, அது 3வது நிலையாக நம்ம பார்க்க வேண்டும். அதாவது ஈஸ்வரனுடைய 3வது நிலை. இப்ப ஈஸ்வரன் நம்ம எப்படி பார்க்கிறோம்? 3 நிலைகள்ல விராட்டு, ஹிரண்ய கர்ப்பன், அந்தர்யாமி. அப்ப அந்த மாதிரி புரிந்து கொள்ளணும். இப்ப தனிப்பட்ட ஜீவனை, அதாவது நம்மள மாதிரி இருக்கிறவர்கள் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்? ஹிரண்ய கர்ப்பன் நான் சொல்றோம் இல்லையா? நம்ம என்ன சொல்றோம்? வைஸ்வானரன், தைஜசன், பிராங்னன் அப்படின்னு சொல்றோம். தனித்த உடலை, தனித்த மனதை அபிமானிக்கின்றவனை. அது மாதிரி ஈஸ்வரன் இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தை அபிமானிக்கின்ற பொழுது அவனுக்கு வேறு பெயர் கொடுக்கப்படுகின்றது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அந்த அடிப்படையில தான் அந்த புதிய பெயர்கள் எல்லாம் தெரிந்து கொண்டோம். விராட் அப்படின்னு பார்த்தோம், ஹிரண்ய கர்ப்பன் அப்படின்னு பார்த்தோம், இப்போ அந்தர்யாமி அப்படின்னு பார்க்கிறோம். அதை நன்றாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில இங்கு இந்த விளக்கம் கொடுக்கப்படுகின்றது. அதே மாதிரி மிதேகாங்கிற வார்த்தை அந்த அளக்கும் பாத்திரத்தை தான் குறிப்பிடுகின்றது. இந்த மந்திரத்திலே மிதேகா அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அது அளக்கும் பாத்திரம், அதுதான் படி. அந்த படியை வைத்து தான் நம்ம அளக்கிறோம். எப்படி ஒரு பொருளை படிக்குள்ள கொண்டு போறோம், அப்புறம் அதை வெளியே எடுத்து கொட்டுறோம். எதற்காக அதை செய்யறோம்? அந்த பொருளை எதற்காக படிக்குள்ள கொண்டு போறோம், எதற்காக வெளியே எடுத்து கொட்டுறோம்? அளப்பதற்காக. அது போல இங்கு இந்த வைஸ்வானரனையும் தைஜசனையும் பிராங்னன் அளக்கிறான். அவர்களுடைய தகுதியை அழைக்கிறான். ஏன்னா தனக்குள்ள கொண்டு ஒடுக்கும் போது அவரை அளந்து விடுகிறான். மீண்டும் அவன் தன்னிடத்திலிருந்து வெளியே அனுப்புகிறான். எப்ப அனுப்புறான்? விழிப்பு நிலைக்கு வர நம்ம விழித்துக் கொள்ளும் போது அனுப்பி விடுகின்றான். அப்ப இங்கு ஒரு லயமாகுகின்றது. நம்முடைய மனம் எங்க லயமாகுது? ஆள் உறக்க நிலையிலே லயமாகி விடுகின்றது. அப்ப நம்ம விழிப்பு நிலையில் இருக்கும் போது நம்ம எப்படி இருக்கிறோம்? வைஸ்வானரனாக இருக்கிறோம். கனவு நிலையில இருக்கும்போது தைஜசனாக இருக்கிறோம். அப்ப இந்த விழிப்பு நிலையாகிய வைஸ்வானரனும் கனவு நிலையாகிய தைஜசனும் எங்கு சென்று ஒடுங்குகிறார்கள் அப்படின்னு பார்த்தா, பிராங்னன் என்ற ஆள் உறக்க நிலையிலே ஒடுங்கி விடுகிறார்கள். அப்படி ஒடுங்கியவர்கள் ஒடுங்கியதாகவே இருக்கிறார்கள்னா இல்ல, மறுநாள் காலையில விழுத்து எழுந்திருக்கிறோம். அப்ப மீண்டும் அவர்கள் வெளிப்பட்டு விடுகிறார்கள். அப்ப கனவு நிலையிலிருந்து தைஜசன் வெளிவந்து விடுகின்றான், வைஸ்வானரன் விழிப்பு நிலைக்கு வெளிவந்து விடுகின்றான். அப்ப 2 பேரும் இங்க வெளியே வந்துட்டு மீண்டும் இந்த புற உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அந்த அடிப்படையில இங்க உள்ளே போய் வெளியே வருவதை படியின் மூலமாக அளத்தல் அப்படிங்கிற ஒரு உவமானமாக இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்றது. அப்ப விழிப்பு நிலையிலிருந்து இந்த வாயிலாகத்தான் கனவு நிலைக்கு போகிறோம். பிறகு கனவு நிலையிலிருந்து இந்த வாயில் வழியாகத்தான் விழிப்பு நிலைக்கு வருகிறோம். அப்ப பிராங்னன் விஸ்வனையும் தைஜசனையும் உள்வாங்கி வெளியே விடுகின்றான். அது போல அகாரமும் உகாரமும் ஓம் என்று சொல்லி முடிக்கும் போது மகாரத்தில் ஒடுங்குகின்றன. மீண்டும் ஓம் என்று சொல்லும் போது அதிலிருந்து வெளியே வருவது போல இருக்கின்றது. இந்த குணம் 2லும் ஒன்றாக இருக்கின்றது அப்படிங்கிறது இந்த மந்திரம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. அதே மாதிரி இந்த மந்திரத்தில் வரக்கூடிய அபிதேகா அப்படிங்கிற ஒரு வார்த்தை லயம் ஸ்தானமாக இருக்கின்ற காரணத்தினாலே
அந்தர்யாமியானவன் விராட்டும் ஹிரண்ய கர்ப்பனும் லயம் அடைவதற்கு இருப்பிடமாக இருக்கின்றான் அப்படின்னு இங்க சுட்டி காட்டப்படுகின்றது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், ஈஸ்வரத்தன்மைக்குள்ள போகும்போது அங்க விராட்டும் ஹிரண்ய கர்ப்பனும் அந்தர்யாமியினிடத்திலே வந்து ஒடுங்குகிறார்கள். அப்ப ஈஸ்வரனுடைய லயம் அப்ப எங்க நடக்குது? அந்தர்யாமிங்கிற நிலைப்பாட்டுல நடக்குது. அப்ப ஜீவனாகி நம்முடைய லயம் எங்க நடக்குது அப்படின்னா நம்முடைய இறுதி நிலை எங்க இருக்குது? பிராணன் கிட்ட போய் நடக்குது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வைஸ்வானரனும் தைஜசனும் பிராணனிடத்திலே லயமாகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்வது போல இங்கு விராட்டும் இரண்ய கர்ப்பனும் அந்தர்யாமியின் இடத்திலே சென்று லயமாகிறார்கள் அப்படின்னு புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மந்திரம் எப்படி குறிப்பிடுதுன்னா அந்த தனித்த மனமாகிய வியஷ்டி மனதையும் தனித்த உடலாகிய நம்மை பற்றியும் குறிப்பிடுகின்றது. ஈஸ்வர மனமாகிய பிரபஞ்ச மனத்தையும் ஈஸ்வரன் உடலாகிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இங்கு குறிப்பிடுகின்றது. அப்படி குறிப்பிட்டு நமக்கு தனித்தனியாக பிரித்து விளக்கம் கொடுக்கின்றது. இந்த மாண்டூக்கிய உபநிஷதம் தனித்தனியாக விளக்கத்தை கொடுக்கின்றது. அதை நம்ம நன்றாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். மேலும் இந்த மந்திரத்துல மினோதி ஹவா இதம் சர்வம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வர்றதுனால இவைகள் அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டவன் உலகத்தை சரியாக புரிந்து கொள்ளும் திறமை உடையவனாக இருக்கிறான் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுது. அப்ப இந்த ஓம்கார மந்திரத்தையும் அல்லது அந்த 3 நிலைப்பாடுகளையும் ஒருவன் சரியாக புரிந்து கொண்டான் என்றால் அவன் இந்த உலகத்தையே சரியாக புரிந்து கொள்ளும் திறமை உடையவனாக மாறிவிடுகின்றான் அப்படின்னு இங்க சாஸ்திரம் சுட்டி காட்டுகின்றது. இதைத்தான் உபனிஷத் மந்திரம் சொல்லும். எதை அறிந்து கொண்டால் வேறு எதையும் அறிய தேவையில்லையோ அதை அறிவதே அறிவு அப்படின்னு உபனிஷத் உபதேசமாக பார்க்கின்றோம். அதைத்தான் இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுகின்றது. மேலும் அபிதிஷ்ச பவதி, அதாவது இறந்த பிறகு மீண்டும் பிறக்காமல் பிரகிருதியில் மாயையுடன் லயத்தில் இருப்பான், அடுத்த சிருஷ்டியின் போதுதான் பிறப்பான் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை இந்த வார்த்தை சுட்டி காட்டுகின்றது. யக ஏவம் வேத அப்படின்னா என்ன அர்த்தம்னா இவ்வாறு யார் ஒருவன் உபாசிக்கின்றானோ அவன் அடையும் பலன்கள் கூறப்பட்டன அப்படின்னு இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே இந்த 11வது மந்திரம் நமக்கு விளக்கம் கொடுக்கின்றது. இப்ப இன்னும் இந்த 11வது மந்திரத்தை நம்ம விரிவாக பார்க்கணும் அப்படின்னா இப்ப நாம் எதிர்பார்த்தபடி 3ஆம் ஒளியான இம் என்பது ஆத்மனின் 3வது பகுதியான பிராங்டன் என்று உபநிஷத்தின் 11வது சொற்றொடர் நமக்கு சுட்டி காட்டியது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது முந்தைய மந்திரங்களைப் போலவே பிராங்கனும் 2 குணங்களை குறிப்பிடுகின்றது. அளப்பவன், உள்ளே ஒடுங்குபவன் அல்லது ஒன்றுபவன் அப்படின்னு நமக்கு சுட்டி காட்டியது. 2 விஷயங்களை பிராங்கன் செய்கின்றான். அளக்கின்றான், உள்ளே ஒடுக்குகின்றான், திருப்பி வெளியே விடுகின்றான். அதுதான் பிராங்கனுடைய வேலை. அப்ப அளப்பவன் என்றால் எதை அளக்கிறான், எங்கு ஒன்றுகின்றான் அப்படின்னு பார்த்தா ஆழ்ந்த உறக்க நிலையில் உள்ளே இறைநிலையுடன் ஒன்றுகின்றான். அந்த வகையில பார்க்கும்போது எண்ணங்களின் குவியலாக இருக்கும் பிராங்கன் எதை அளக்கிறான் அப்படின்னு பார்த்தா ஆதிசங்கரர் இதை பற்றி விளக்கம் கொடுக்கிறார். ஆதிசங்கருடைய விளக்க உரையில என்ன சொல்றாருன்னா ஒரு பயிர் வளரும் போது அது பலவிதமாக அளக்கப்படுகின்றது. அதாவது முதலில் அந்த பயிர் எப்படி இருக்கும்? விதையாக இருக்கும். அந்த விதைகள் தூவப்பட்ட இடத்திலே முளைவிட்டு நிலத்தை விட்டு அந்த பயிர் வெளிக்கிளம்புகிறது. அப்போ ஒரு சிறிய துளிராக ஒரு முளையாக வெளிப்பட்டு வெளிக்கிளம்புகிறது. அவ்வாறு வெளிக்கிளம்புகின்ற அந்த பயிர் எப்படி இருக்கும்? சின்ன சின்ன நாற்றுக்களாக இருக்கும். அப்ப சின்ன சின்ன நாற்றுக்களாக இருக்கும்போது அது இருக்கும் இடத்தை விட்டு நம்ம என்ன பண்றோம்? பெயர்த்தெடுத்து சரியான இடைவெளி விட்டு நன்கு வளரும்படி நடப்படுகின்றது. ஏன்னா அந்த பயிர் அப்படியே இருக்கிற மாதிரி போட்டுட்டோம்னா ஒன்னோட ஒண்ணு முட்டி மோதி அது சரியா வளர முடியாம போயிடுங்கிறதுனால நம்ம என்ன பண்றோம்? அந்த மாதிரி பயிரை அறுவடை பண்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் நாத்து ரெடி பண்ணிக்குவோம். ஒரு பயிர் விதைகளை தூவி நாத்து ரெடி பண்ணி அந்த நாத்தை எடுத்து நம்ம விவசாயம் செய்யும் போது நன்றாக இடைவெளி விட்டு அதை நம்ம நட்டு வைப்போம். அப்பதான் பயிர் நன்றாக வளர்ந்து பூத்து கதிர்விடும். நல்ல விவசாயத்திலே நெற்மணிகளும் கோதுமை மணிகளும் பூத்து குலுங்குவதற்கு அந்த நாற்றுக்கு நாற்று இடைவெளி விட்டு பயிரிடப்பட வேண்டும். அதுபோல இங்கு இந்த விஷயத்தை யார் செய்கிறா? ஒரு விவசாயியாகிய குடியானவன் கவனித்து பயிரின் வளர்ச்சியை அளந்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறான். அவன் அதிகமாகவும் நீர் பாய்ச்சுவதில்லை, குறைத்தும் விடுவதில்லை, சரியான அளவுக்கு நீர் பாய்ச்சுகிறான். நாற்றை பிடுங்கி நடு முன்னரும் அது சரியான அளவுக்கு வளர்ந்திருக்கிறதா என்ற அளவிட்ட பின்னரே அதை செய்கிறான். கதிர் முற்றிய பின்னரும் அது அறுவடை செய்யத்தக்க நிலையை அடைந்து விட்டதா என்று அளந்த பின்னரே அதை மேற்கொள்கிறான். அப்போ ஒரு குடியானவன், ஒரு விவசாயி, ஒரு விவசாயம் செய்யக்கூடிய நிலையிலே அந்த பயிரை அவன் எப்படியெல்லாம் ஒவ்வொரு நிலையில் அளந்து அதை கவனித்து பார்க்கின்றானோ, எந்த நேரத்தில் அதை பிடுங்கி நாட்டை நடணும், அந்த நாத்தை எடுத்து எந்த இடத்துல நம்ம இடைவெளி விட்டு நட வேண்டும் என்பதை அளந்து பார்த்து தான் செய்வான். அந்த பயிர் சரியாக வளர்ந்திருக்கிறதா அப்படின்னு அதனுடைய அளவீடை பார்த்து தான் செய்வான்.
மீண்டும் அந்த பயிர் வந்து அறுவடைக்கு வந்த பிறகு அது முற்றி விட்டதான அதையும் அளந்து பார்த்து தான் அவன் அந்த முற்றிய நிலையில அதை அறுவடை செய்வான். அப்ப அந்த நிலை ஒரு விவசாயியின் இடத்தில் எப்படி இருக்கின்றதோ அது போல வைஸ்வானரனும் தைஜசனும் அவர்களது பரிணாம வளர்ச்சியின் போதும் உள் ஒடுங்கி ஆழ்ந்த உறக்கத்தில் ஒன்றி பிராங்கனாக பரிணாம மாற்றம் அடையும் போதும் பிராங்கனர்களால் அளக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இங்க சுட்டி காட்டுகின்றார். அதே மாதிரி ஓம் என்ற சொல்லில் உள்ள அகாரமும் உகாரமும் ஒன்றி ஓங்காரமாகிய இம்முடன் ஒன்றுவதையே இங்கு சுட்டி காட்டப்படுகின்றது. அப்ப மீண்டும் ஓங்காரத்தை ஒழிக்க மகாரத்திலிருந்து தான் இம் என்றும் ஒளி நின்ற பின்னரே அகாரமும் உகாரமும் வெளிக்கிளம்புகின்றன. அப்ப நம்ம அனுபவத்துல பாக்குறோம் இல்லையா, ஓங்காரத்தை வந்து ஒழிக்க ஆரம்பித்த உடனே ஆன்ற வாய் ஃபர்ஸ்ட் திறக்குது, அப்புறம் ஊ இம் எப்படின்னு 3 விஷயங்களுக்குள்ள ஓங்காரம் ஒழிக்கப்படுகின்றது. அப்ப இம் என்ற வார்த்தையிலே அந்த ஓங்காரம் முடிவடைந்து விட்டாலும் மீண்டும் அந்த ஓம்காரத்தை தொடங்குவதாக இருந்தால் மீண்டும் ஆ அப்படின்னு ஆரம்பித்தால் தான் ஓம்காரம் தொடங்க முடியும். அப்ப மீண்டும் வாயை திறந்தாக வேண்டும். அப்போ அது மீண்டும் எந்த நிலைக்கு போகிறது? வெளிப்பட்டு விடுகிறது. உள்ளே ஒடுக்கப்பட்டது மீண்டும் வெளிப்பட்டு விடுகின்றது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதை எப்படி விளக்கலாம் அப்படின்னா, விழித்திருக்கும் போது ஆத்மனாகிய நாம் வெளியுலகில் இருந்து பெறுகின்ற அத்தனை உணர்வுகளும் அறிவுகளும் கனவுற்ற நிலையிலே அதே ஆத்மனாகிய நாம் காணும் ஒளிமயமான நுண்ணுணர்வுகளும் தோற்றமர மறைந்து ஆள் உறக்க நிலையில் இருக்கும் ஆத்மனாகிய நம்மிடமே ஒடுங்கி விடுகின்றன. மீண்டும் நாம் நனவு கனவு நிலைக்கு திரும்பும் வரையில் அவ்வாறே அது ஒடுங்கி உள்ளன. ஆக வைஸ்வானரன் தைஜசன் இவைகளின் எண்ணங்கள் உணர்வுகள் அறிவுகள் இவையெல்லாம் வைக்கப்படும் ஒரு கொள்களமாக இந்த ஆள் உறக்க நிலையை பிராங்கன் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு இங்க பகவான் ஆதிசங்கர் நமக்கு புரிய வைக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது வைஸ்வானரனும் தைஜசனும் ஆள் உறக்க நிலையிலே பிராங்கனுடன் ஒன்று விடுகிறார்கள், ஒடுங்கி விடுகிறார்கள், ஒன்றாக ஆகி விடுகிறார்கள். இப்படி எல்லாம் ஒன்றுக்குள் ஒன்றாக ஒடுங்குகிறது என்றால் எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன? ஓங்காரத்தின் ஒவ்வொரு ஒளியையும் அறிந்தவர் இப்படிப்பட்ட பலன்களை அடைவார்கள் என்று உபனிஷத்து சொல்கிறதே. அப்ப ஒளியை ஆத்மனின் ஒவ்வொரு பகுதி என்று அறிவதா? இதை எப்படி புரிந்து கொள்வது? கடினமாக இருக்கிறதே அப்படின்னு சிலருக்கு சந்தேகம் வந்ததுன்னா அதற்கு பதிலாக சொல்லப்படுவதுதான் இங்கு தாரணை எனும் தியானம். இப்ப ஓம்கார தியானம் வந்து நம்ம ஏற்கனவே நம்முடைய வகுப்பிலே நம்ம சுட்டி காட்டணும். அதற்கு பெயர் வந்து தாரணை அப்படிங்கிற முறையில அந்த ஓமை வந்து கவனித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆடியோ பதிவு கொடுக்கப்பட்டது. அப்ப அந்த ஓம்காரம் ஒழித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த ஓம் என்ற உச்சரிப்புக்கும் அடுத்தது அது அப்படியே சைலண்ட் ஸ்டேட்டுக்கு போயிட்டு அடுத்த ஓம் என்ற ஒரு உச்சரிப்புக்கும் இடையிலே ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதியை கவனிங்கள் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். ஓம்கார மந்திரத்தை வந்து உபாசனை பண்ணக்கூடிய நிலையில நீங்களா வாய் விட்டு ஓம் ஓம் என்று உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னோம். ஏன்னா ஓம் ஓம் என்று வாய் விட்டு உச்சரித்தால் அது சகுன பிரம்ம உபாசனை. அந்த ஓமை வந்து அசப்தமாக சப்தமே இல்லாத நிலையிலே நாம் கவனிக்கும் போது அது வந்து நிர்குண பிரம்ம உபாசனை அப்படின்ற 2 விஷயங்கள் இங்கே இருக்கிறது. ஓம்கார மந்திரத்தை உபாசனை செய்வதற்கான வழிமுறைகள் 2ஆக கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த விஷயத்தை அதனுடைய ரகசியத்தை தான் நாம கடந்த பாடங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தோம். சொல்லி கொடுத்து என்ன சொன்னோம்? அந்த ஓம்கார உபாசனையை வந்து நிர்குண உபாசனையாக செய்யுங்க. சகுன பிரம்ம உபாசனையா ஓம் ஓம்னு வாயை விட்டு சொல்லிட்டு இருக்காதீங்க, அதனால பெரிய பலன் ஒன்றும் இல்லை. அதனால ஓம் ஓம் என்ற ஒளியை வந்து நீங்க ஃபர்ஸ்ட் காதுகளால் கேட்பதற்காக ஒரு ஹெட்போன் அல்லது இயர்போன் வாங்கி மாட்டிக்கிங்க. அதை MP3 பிளேயர்ல போட்டு பிளேபேக் பண்ணுங்க. பிளேபேக் பண்ணும்போது அந்த ஓம்காரம் வந்து உங்களுக்கு காதுல ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த ஓம்காரத்தை ஒலிக்கக்கூடிய பிரத்யேக அந்த ரெக்கார்டிங் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இதே பராபரம் டெலிகிராம் குரூப்ல இருக்கு. அந்த ஆடியோவை எடுத்து பிளேபேக் பண்ணீங்கன்னா அந்த ஓம் உச்சரிக்கும் தன்மை வந்து ஓம்ங்கிறது அப்படியே மெல்லமா தொடங்கி ஊ அப்படிங்கும் போது அது அப்படியே விரிந்து இம்முங்கும் போது அப்படியே மெல்லமாக ஒடுங்கும். அப்ப அது வந்து எவ்வாறு ஆரம்பித்து அப்படியே விரிந்து அப்புறம் அப்படியே எப்படி ஒடுங்குது அப்படிங்கிற அந்த முறையில ஓம்காரம் உச்சரிக்கப்படுகின்ற பொழுது அந்த ஓம்காரத்துடைய அந்த உச்சரிப்பையும் கவனித்துக் கொண்டிருக்கின்ற அந்த மனமானது அடுத்த ஓம்காரம் உச்சரிக்கின்ற பொழுது ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளிக்கு அப்புறம் தான் அடுத்த ஓம்காரம் தொடங்கும். அப்ப அந்த 2 ஓம்காரத்துக்கும் இடையில் இருக்கின்ற அந்த இடைவெளி தான் இங்கு வெட்ட வெளி என்று நம்ம சுட்டி காட்டணும். ஏன்னா அதுதான் சைலண்ட் ஸ்டேட். ஆக்சுவலா ஓம்காரமே வந்து ஒரு அசப்தம் தான், சப்தமே கிடையாது. சப்தமா பார்த்துட்டீங்கன்னா ஓம்காரம் சகுன பிரம்மம்.
அசப்தமாக பாத்தீங்கன்னா அது நிர்குண பிரம்மம். அததான் இப்ப ஓம்காரத்தை இந்த உபனிஷத் மந்திரம் நமக்கு எப்படி சுட்டி காட்டுது அப்படின்னா, ஆ ஊ இம் என்ற 3 மாத்திரைகள் மூலமாக சுட்டி காட்டிட்டு, அமாத்திரை என்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சமஸ்கிருதத்தினுடைய வார்த்தையை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு வார்த்தையின் முன்னாடி ஆ என்ற எழுத்து சேர்த்து விட்டால் அது ஆப்போசிட் வேர்டாக மாறிவிடும் அப்படின்ட்டு. அப்ப ஓம்காரத்தில் வரக்கூடிய ஆ ஊ இம் என்ற 3 மாத்திரைகளையும் இல்லாமல் செய்வது அமாத்திரை. மாத்திரையே இல்லைங்க. அப்ப அமாத்திரை தன்மையிலே அசப்தமாக, சப்தமே இல்லை, சப்தத்துக்கு எதிரான வார்த்தை அசப்தமாக, நிசப்தமாக, அங்க ஒன்றுமே இல்லாத நிலையிலே நிர்குண பிரம்மம் அறியப்படுகின்றது. ஆத்மாவுக்கு அங்க ஒன்றும் இல்லை. அப்ப அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம போறதுக்கு உண்டான ஒரு உபாசனா முறையாகவும் பயிற்சி முறையாகவும் ஒரு அருமையான ஓம்கார மந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க அப்படின்னா, அதை அனுதினமும் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே அது ரெக்கார்டிங் ஒரு 30 மினிட்ஸ் இருக்கும். 20-25 நிமிஷம் அந்த ரெக்கார்டிங் ஓடும். ஆரம்பத்துல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் பிராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே போக போக ஒரு அரை மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணி பழகுனீங்கன்னா அது அப்படியே உங்களை நிர்குண பிரம்ம ஸ்வரூபத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா உங்களுடைய நிலை இங்க அமைதி தான். அதுதான் ஆனந்த நிலை. இங்க மனசு புறத்துல அப்படியே விரியாது. கண்டபடி கண்ட விஷயங்களுக்குள்ள போய் சிக்கிக்கிட்டே இருக்கிற அந்த விஷயத்திலிருந்து விடுபட்டுடும். அதுக்கு உண்டான ஒரு உயரிய பிராக்டிஸாக, அதாவது எல்லாருமே எதிர்பார்க்கறாங்க, ஏதாவது ஒரு பயிற்சி கிடைக்காதா, ஏதாவது ஒரு பயிற்சி முறை இருந்தா தானே நம்ம தெரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஏதோ பயிற்சிகள் சொல்லி கொடுக்கலாம். ஆனா இங்க இதுக்கு நிகரான பயிற்சி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு உயரிய பயிற்சி கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதை பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா அந்த நிலைப்பாட்டுக்குள்ள போகலாம் அப்படின்றத ஏற்கனவே வேறு ஒரு பாடத்திட்டங்கள், அதாவது பதஞ்சலி யோக சூத்திரம் எடுக்கும்போது பகவான் பதஞ்சலி முனிவர் அதை பற்றி எவ்வளவு அருமையான விளக்க உரை கொடுத்திருக்கிறார்கள் யோக சூத்திரத்துல சொல்லி, அங்கும் இந்த ஓம்காரத்தை பற்றி நிறைய நேரம் நம்ம பேசியிருக்கிறோம். அப்ப அதை நீங்க புரிந்து கொண்டு, இப்ப இங்க மாண்டூக்கிய உபனிஷத்தும் அதைத்தான் சொல்லுது. அப்ப அதை புரிந்து கொண்டு அந்த மந்திரத்தை எப்படி நீங்க உபாசனை பண்ணணும்னா தாரணா முறையிலே தான் இங்க தியானிக்கப்பட வேண்டும். இங்க தியானம் என்பது உண்மையிலேயே எப்பொழுதும் நடைபெறுகின்ற ஆத்ம நிலை. தாரணை என்பது ஒருமுகப்பாடு. மனம் ஒரு நிலையிலே நிற்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு. அதைத்தான் பதஞ்சலி யோக சூத்திரத்தில் நம்ம சொல்லி கொடுத்தோம். அப்ப அந்த அடிப்படையில இந்த ஓம்காரத்தை ஒரு நிலைப்பாட்டிலே நீங்க பண்ணீங்கன்னா, இந்த ஓம் என்ற மந்திரத்தை சொல்லும் போது இங்க மனதில் இந்த இடத்துல என்ன சொல்றோம், ஆ என்ற ஒளியிலோ ஊ என்ற ஒளியிலோ இம் என்ற ஒளியிலோ மனதை ஒருநிலைப்படுத்தி தியானிக்கும் போது தியானிப்பவர்கள் அவர்கள் மனதை ஒருநிலைப்படுத்தும் ஒளிக்கு தகுந்தவாறு வைஸ்வானரனையோ தைஜசனையோ பிராங்கனையோ உணர்கிறார்கள், ஒன்றுகிறார்கள் அல்லது அறிகிறார்கள் அப்படின்னு இங்க இந்த மந்திரம் சுட்டி காட்டுது ஓம்கார மந்திரத்திலே, இந்த மாண்டூக்கிய உபனிஷத்திலே. அப்ப அப்படி நடக்கும்போது தன்னுள் இருக்கும் ஆத்மனை அறிகிறார்கள். இதில் அறிதல் என்றால் சாதனைகள் செய்து அனுபூதியில் அறிதல் என்பதனை கருத்தில் கொள்ள வேண்டும். ஏன்னா இது அங்கி உபாசனை. அதாவது ஆ ஊ இம் என்று தனித்தனி எழுத்துக்களாக எடுத்து உபாசனை செய்கின்ற பொழுது அது சகுண பிரம்ம நிலையிலிருந்து நம்மளை நிர்குண பிரம்ம நிலைக்கு உயர்த்தி கொண்டு போகும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்ம போவதை பற்றி இந்த சகுண பிரம்ம உபாசனைக்கும் நிர்குண பிரம்ம உபாசனைக்கும் உள்ள வித்தியாசத்தை இந்த ஓம்காரத்துல நம்ம தெளிவுபடுத்தணும். ஏன்னா ஆ ஊ எம் என்ற அங்கி உபாசனை தனித்தனியாக பண்ண வேண்டியது இல்லை, அது ஒற்றுக்காக அப்படியே ஓம்காரமாக செய்யலாம் அப்படின்னு சொன்னோம். அந்த அடிப்படையில தான் இங்க நம்ம வைஸ்வானரன் தைஜசன் எல்லாமே கொண்டு போய் பிராக்ஞனுள்ள ஒன்று வைக்கின்ற ஒரு நிலைப்பாடு. அதை எப்படி நம்ம புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒரு பிராக்டிக்கலா பார்த்தோம் அப்படின்னா, இப்ப அங்க ஆ ஊ இம் என்பது தனித்தனி எழுத்துக்கள் கிடையாது, ஒரே ஓம்காரம் தான். அது தனித்தனி உபாசனை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அது நம்ம புரிதலுக்காக அங்க சொல்லப்பட்டிருக்கின்றது. அதை நம்ம எப்படி பிராக்டிக்கலா இங்க புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இப்ப ஒரு 3 விதமான கலர் உள்ள ஒரு கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறோம். இப்ப மஞ்சள் கலர் கண்ணாடி பாட்டில், ஒரு சிகப்பு கலர் கண்ணாடி பாட்டில், ஒரு நீல நிற கண்ணாடி பாட்டில், 3 கண்ணாடி பாட்டில் எடுத்துக்கிறோம். இப்ப அந்த 3 கண்ணாடி பாட்டில ஒரு கால் அளவு பாலை எடுத்து ஊத்துறோம். பாலை ஊத்துன உடனே இப்ப நம்ம அந்த கண்ணாடி பாட்டில பார்த்தோம் அப்படின்னா 3 கலர்கள்ல அந்த பால் இருக்கும். பால் என்னமோ வெள்ளை நிறம் தான். ஆனா நம்ம ஊற்றப்பட்ட அந்த மஞ்சள் நிற கண்ணாடி பாட்டில பார்த்தோம்னா மஞ்சள் கலர்ல பால் இருக்கிற மாதிரி இருக்கும். சிவந்த நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணாடி பாட்டில பாத்தீங்கன்னா சிகப்பு நிறத்துல அந்த பால் இருக்கிற மாதிரி இருக்கும். நீல நிற கண்ணாடி பாட்டில பாத்தீங்கன்னா நீல நிறமாக அந்த பால் இருப்பதாக தோன்றும். 3 விதமான நிறங்கள் இருப்பதாக தோன்றுவதற்கு காரணம் என்ன? அந்த உபாதியாகி அந்த உடலின் தன்மையினாலே நிறம் மாறி காணப்படுவதாக பால் இருக்கின்றது. இப்ப அந்த அடிப்படையில இப்ப நம்ம பார்க்கும்போது முதல் பாத்திரத்திலே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த பாலை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா வைஸ்வானரன் எடுத்துக்கலாம். இரண்டாவது நீல நிற பாத்திரத்தில் இருக்கக்கூடிய பாலை தைஜசன் எடுத்துக்கலாம். மூன்றாவது சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பாலை பிராங்கன் எடுத்துக்கொள்ளலாம்.
இப்ப இங்க என்ன பண்ணணும்? அனைத்தையும் ஒன்றாக்க வேண்டும். அப்ப இங்க நம்ம என்ன பண்ணணும்? மஞ்சள் நிறத்தில் இருக்கும் அந்த பாலை எடுத்துட்டு கொண்டு போய் நீல நிற பாத்திரத்துல ஊத்துறோம். இப்ப நீல நிற பாத்திரத்துல அந்த பாலை ஊத்துன உடனே மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய வைஸ்வானரன் போய் தைஜசனோட ஒடுங்கிடுறான். அங்க போய் ஒன்றாக கலந்து விடுகின்றான். அப்படி கலக்கும் போது இப்ப எங்க மஞ்சள் நிறத்துல இருக்கக்கூடிய பாட்டில் இருக்கிற பாலை கொண்டு போய் நான் நீல நிறத்துல ஊத்துனேன். அப்படி நீல நிறத்துல ஊத்துன உடனே அது என்ன ஆரஞ்சு நிறமா மாறி போச்சா அப்படின்னா, அல்லது பச்சை நிறமாக மாறி போச்சானா மாறுமா? பொதுவா நிறங்கள் இரண்டும் ஒன்று சேர்ந்தால் கலர் மாறும். இப்போ ஒரு மஞ்சள் நிறமும் ஒரு நீல நிறத்தையும் நீங்க ஒரு ஸ்கெட்ச் பேனாவில் எடுத்து கலர் ரெண்டு இணைச்சு பார்த்தீங்கன்னா அது ஒரு பச்சை நிறமாக மாறும். ஆனா உண்மையிலேயே இங்க நிறம் என்பது உபாதி. அந்த நிறத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பாட்டில் உள்ள இருக்கக்கூடிய அந்த ஆத்மா சைத்தன்யம் மாறாதது. அப்ப நம்ம இங்க எடுத்து அந்த பாட்டில் இருந்து கண்ணாடி பாட்டில் மஞ்சள் நிறத்துல கண்ணாடி பாட்டில் இருக்கக்கூடிய பாலை எடுத்து எங்க ஊத்தணும்? நீல நிற கண்ணாடி பாட்டில தான் ஊத்தணும். ஆனா பால் நிறம் மாறவே இல்லை. ஆனால் தைஜசனும் அங்க வைஸ்வானரனும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். அப்ப மாற்றம் என்பது உபாதியில் தான் இருக்கின்றதே தவிர உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல இல்ல. அந்த அடிப்படையிலே இங்கு இருவரும் ஒன்றாகி விடுகிறார்கள். இப்ப நம்ம மீண்டும் என்ன பண்றோம்? இந்த மஞ்சள் நிற பாட்டில் இப்ப கால் பாட்டில் இருந்த அந்த பாலானது அரை பாட்டிலாக மாறிவிட்டது. இப்ப இந்த அரை பாட்டில் இருக்கக்கூடிய நீல நிற பாலை எடுத்து தூக்கி கொண்டு போய் சிகப்பு நிற பாட்டில ஊத்துறோம். இப்ப சிகப்பு நிற பாட்டில ஊத்தும் போது ஏற்கனவே அந்த பாட்டில் யார் யார் இருந்தா? தைஜசனும் வைஸ்வானரனும் இருந்தார்கள். அவரை எடுத்துக்கொண்டு போய் இந்த சிகப்பு நிற பாட்டில ஊத்தும் போது இப்ப அந்த பாட்டில மாத்தி ஊத்துற உடனே கலர் மாறிடுச்சானா? கலர் மாறவே இல்லை. அப்பயும் அந்த பால் அதே வெண்மை நிறத்தில் தான் இருக்கின்றது. இப்போ என்ன நடந்தது? வைஸ்வானரனும் தைஜசனும் பிராங்னனும் அங்கு ஒன்றாக இருக்கிறார்கள். அந்த சிவப்பு நிற கண்ணாடி பாட்டிலுக்குள்ளே 3 பேரும் ஒன்றாக கலந்து விட்டார்கள். அப்படி ஒன்றாக கலந்து விட்ட அந்த மூவரையும் பிரித்து விட முடியுமா? இப்ப 3 பாலையும் அங்க ஒட்டுக்கா ஊத்திட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்? அந்த மஞ்சள் கலர் பாட்டில் இருக்கிற அந்த மஞ்சள் கலர் பால் இருந்தது இல்லையா, அதை மட்டும் தனியா பிரித்து எடுத்து கொடுங்க. அந்த நீல நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த நீல நிற பால் இருக்கிறது இல்லை, அதை மட்டும் பிரித்து எடுத்து கொடுங்க. அப்படி கொடுக்க முடியுமா? சிவந்த பாட்டில்ல அந்த வெள்ளை நிற பால் அப்படியே முக்கால்வாசி இருக்குது, நிறைஞ்சிருக்கு. இப்ப அதை எடுத்து நீங்க எதுல ஊத்தி பார்த்தாலும் அது வெள்ளையா தான் இருக்குமே தவிர கலர் கலரா இருக்காது. காரணம் என்ன? அந்த கலர் கலராக தெரிந்தது உபாதியாகி அந்த கண்ணாடியினாலே வரக்கூடிய பிரச்சனை. அது மாதிரி இங்க நம்முடைய அனுபவங்கள் வைஸ்வானரன், தைஜசன், பிராங்கன் என்று பலவாறாக இருக்கலாம். ஆனால் இந்த அனுபவங்கள் ஆத்மாவிற்கு இல்லை. இதெல்லாம் நமக்கு மனதிற்கு உண்டாகக்கூடிய அனுபவங்கள். அந்த அடிப்படையில புரிந்து கொண்டு இங்க ஆத்மாவை பிரிக்க முடியாது. இப்போ ஒரு தண்ணீரும் எண்ணெயும் கலந்துட்டா பிரிச்சிடலாம், மணலும் சர்க்கரையும் கலந்துட்டா பிரிச்சிடலாம், கொஞ்சம் மெனக்கெடணும் அவ்வளவுதான். ஆனா பிரிச்சு எடுத்துடலாம். ஆனா பிரிக்க முடியாதது எப்படி பிரிக்க முடியும்? அது ஏற்கனவே ஒன்றாக உள்ள பொருள். கண்ணாடியினால வேற வேற கலரா தெரிஞ்சிட்டு இருந்தது. மஞ்சள் கலர் கண்ணாடி பாட்டில ஊத்துறதுனால மஞ்சள் கலர் பாலா இருந்தது, நீல நிற கண்ணாடியில ஊத்துறதுனால நீல நிற பாலாக இருந்தது, சிவந்த நிற கண்ணாடியில ஊத்துறதுனால சிவந்த நிற பாலாக இருந்தது. ஆனா பால் என்னமோ வெள்ளை நிறம் தான். பார்ப்பதற்கு அந்த உபாதியாகிய அந்த உடலை கொண்ட கண்ணாடியின் தோற்றத்திற்கு மாறிவிட்டது போல இங்கு ஒன்றே ஆகிய ஆத்மன் ஒவ்வொரு உடலுக்குள்ளும் ஒவ்வொரு மாதிரி பிரகாசித்துக் கொண்டிருப்பதை வைத்துக் கொண்டு பலவாறான ஆத்மாக்கள் இருக்கின்றது என்று புரிந்து கொள்வது நம்முடைய அறியாமை அப்படிங்கிறது இங்க சுட்டிக்காட்டுது இந்த உபனிஷத்து. அப்படி சுட்டிக்காட்டி என்ன சொல்லுதுன்னா, இந்த ஓம்கார மந்திரத்தை கூட நீங்க அப்படி தனித்தனியா பிரிக்க வேண்டியதில்லை. உங்களுக்கு புரிய வைப்பதற்காக நான் இப்படி ஆ ஊ இம் என்று விளக்கங்கள் கொடுத்து கொண்டிருந்தோம். ரிஷிகள் சொல்றாங்க, உபனிஷத் மந்திர ரிஷிகள் இதை நமக்கு புரிய வைக்கிறாங்க. ஆ ஊ இம் என்று இதை நம்ம பிரித்து சொன்னோம். அதனால நீங்க தனித்தனியா உபாசனை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓம் என்ற எழுத்தை கூட ஓம் ஓம் என்று உச்சரிக்கும் பொழுது அது சகுன உபாசனையாக மாறிவிடும். ஆனால் அதற்கும் அப்பாற்பட்ட அசப்த நிலையில இருக்கக்கூடிய அமாத்திரை நிலையில இருக்கக்கூடிய உபாசனை தான் மிக உயரிய உபாசனையாக இருக்கின்றது. அந்த நிலையில் தான் ஆத்மன் இருக்கின்றான் அப்படின்ட்டு இந்த மாண்டூக உபனிஷத்து ஓம்காரத்தினுடைய பெருமையையும் அதை உபாசனை செய்யக்கூடிய உச்சரிக்கக்கூடிய முறையையும் சுட்டிக்காட்டுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த விஷயங்களை நம்ம ரொம்ப டெப்த்ல போய் பார்க்கும்போது அந்த நிலை, அந்த இறுதி நிலைக்கு தான் துரிய நிலை என்று பெயர். அந்த நிலைக்கு தான் நம்ம போகணும். அதுதான் ஓம்காரத்தினுடைய இறுதி விளக்கம். இப்ப அந்த துரிய நிலை விளக்கம், அந்த இறுதி நிலை விளக்கம் என்ன அப்படிங்கிறது இந்த 12வது மந்திரம் நமக்கு சுட்டி காட்டப் போகின்றது. இப்ப அடுத்தது இந்த மாண்டூக்கிய உபனிஷத்தினுடைய 12வது மந்திரத்தை பார்க்கலாம். அமாத்ரகா சதுர்த்தகா அவ்யவஹாரியகா பிரபஞ்சோபசமஹா சிவஹா அத்வைதகா ஏவம் ஓங்காரகா ஆத்மைவ சம்விசதி ஆத்மனா ஆத்மானம் ய ஏவம் வேத
இதுதான் ஓம்காரத்தினுடைய இறுதி மந்திரம், இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய 12வது மந்திரம். இங்க என்ன சொல்லுதுன்னா, மாத்திரை இல்லாத ஓங்காரமே பிரம்மத்தின் 4வது பாதமாகிய துரியன் அப்படிங்கிறது. அவன் வணங்கப்பட முடியாதவன், உலக அழிவிற்கு எல்லையாக இருப்பவன், மங்களமானவன், இரண்டற்றவன். இவ்வாறு ஓங்காரமே மாத்திரை இல்லாத நிலையில் குணமில்லாத ஆத்மாவாகும். எவன் இந்த உண்மையை அறிகின்றானோ அவன் தானாகவே தன் உண்மை வடிவை அடைகிறான் அப்படின்னு இந்த மந்திரம் உபதேசிக்குது. இந்த ஓம்கார மந்திரம் 12வது மந்திரம் என்ன சொல்லுதுன்னா, இந்த மாண்டூக்கிய உபநிஷத்துல இந்த நிலையை புரிந்து கொண்டு யார் ஓம்காரத்தை உபாசிக்கின்றானோ அவன் தானாகவே தன் உண்மை சொரூபத்தை அடைகிறான் அப்படின்னு சுட்டி காட்டுது. இப்ப மேலும் இதை விவரமா பார்த்தோம் அப்படின்னா, குணமற்ற சைத்தன்யம் தன்னுடைய 3 பாதங்களிலும் ஊடுருவி உள்ளது. அது அவற்றுடன் சேராத தனித்தன்மை வாய்ந்தது. 3 பாதங்களையும் விளக்கிய பின்பு அதுதான் மிஞ்சும். அது குணமற்றது. அதையே துரியம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அது போலவே ஆ உ இம் என்ற 3 மாத்திரைகள் கொண்ட ஓங்காரத்தில் மாத்திரை என்ற அளவுக்கு உட்படாத பொதுவான ஒளி ஒன்று ஊடுருவி உள்ளது. அந்த ஒளி மாத்திரைகளுடன் சேராத தனித்தன்மை வாய்ந்தது. மாத்திரைகளை விளக்கிய பின்பு அது மட்டுமே மிஞ்சும். அது மாத்திரை என்ற அளவில்லாதது. அதையே அமாத்திரம் என்று கூறப்படுகின்றது. அதைத்தான் இங்க ஓம்கார மந்திரம் நமக்கு சுட்டுது. இந்த கடைசி மந்திரம் 12வது மந்திரம் மாண்டூக்கிய உபநிஷத்துல அமாத்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது அந்த ஆத்மாவை கூறப்படுகின்றது. ஓம்காரமே ஒரு அசப்தம் தான். ஓம் ஓம் என்று உச்சரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது அசப்த மந்திரம். அப்ப அமாத்திரம் என்பதை முதன்மையாக கொண்ட ஓம்கார துரிய சைத்தன்யத்திற்கு சமம் அப்படின்னு இங்க புரிய வைக்குது. இங்க ஓம்காரம் எதற்கு சமம்? துரிய சைத்தன்யத்திற்கு சமம். ஆகவே அதுவே துரிய சைத்தன்யமாகும். அகாரமே விராட்டாகும், உகாரமே ஹிரண்ய கர்ப்பனாகும், மகாரமே ஈஸ்வரனாகும். அதுபோல அமாத்திரமே நிர்குண சைத்தன்யமாகும். ஏன்னா ஏற்கனவே நம்ம இதை நிரூபிக்கிறதுக்கு தான் இந்த உபனிஷத் மந்திரம் இவ்வளவு சிரமப்பட்டு நமக்கு தனித்தனியா பிரிச்சு எல்லாத்தையும் புரிய வச்சது. கடந்த முறையில பார்க்கும்போது என்ன சொல்லுது, ஆத்மாவை பிரிக்க முடியாது, இருந்தாலும் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக அதை 4ஆக நான் பிரித்து புரிய வைக்கிறேன் அப்படின்னு ஆரம்பத்திலே இந்த உபனிஷத் சொல்லிடுச்சு. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த அகார உகார மகாரத்தை எல்லாம் ஓம்ல இருந்து பிரிச்சு எடுத்து சொல்லுது. அதே மாதிரிதான் ஆத்மாவிலிருந்து இந்த 3 அனுபவங்கள் கிடையாது. ஆனா இந்த 3 அனுபவங்கள் யாருக்கு? அந்த ஆத்மாவிலிருந்து தன்னை தனித்துவப்படுத்திக் கொண்ட ஈஸ்வரனுக்கு. ஈஸ்வரன் யாரு? பிரபஞ்ச மனம். அப்ப அந்த பிரபஞ்ச மனத்திலே ஒரு அங்கமாக இருக்கின்ற தனித்த மனம் ஆகிய என்னிடத்திலே ஏற்படுகின்ற அனுபவங்கள் எல்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, வைஸ்வானரன், தைஜசன், பிராங்கணன் என்ற தனித்தனி அனுபவங்களாக என்னிடத்திலே இருந்தது. அதே அனுபவம் ஈஸ்வரனிடத்திலே பார்க்கின்ற பொழுது விராட் என்றும் இரண்ய கர்ப்பன் என்றும் அந்தர்யாமி அல்லது ஈஸ்வரன் என்றும் இருந்தது. ஏன்னா ஈஸ்வரன் என்று சொல்லும் போது அவன் அந்தர்யாமி. அப்ப அந்தர்யாமி எங்க இருக்கிறான்? அவன் எங்கும் நிறைந்திருக்கிறான். என்னுள்ளும் உன்னுள்ளும் நிறைந்திருக்கின்றவன் தான் அந்தர்யாமி. அந்தர்யாமினால் அந்தர்னாலே உள்ளே, யாமினா பரவி இருக்கின்றவன், எங்கும் நிறைந்திருக்கின்றவன் அர்த்தம். அப்ப உள்ளே நிறைந்திருப்பது போல எங்கும் பரவி இருக்கின்றவனை அந்தர்யாமி என்று சொல்கிறோம். அது ஏன் அந்தர்யாமின்னு குறிப்பிட்டு சொல்லுதுன்னா, இங்க நான் என்னை தனித்துவப்படுத்திக் கொள்வதனால அதை புரிந்து கொள்ளணுங்கிறதுக்காக அப்படி சொல்லுது அந்தர்யாமி அந்தர்யாமின்ட்டு. நான் இந்த இயங்குவதற்கு அந்தர்யாமி இருப்பதனால் தான் நான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன், அந்த ஆத்மா இருப்பதனால் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றேன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அந்த ஆத்மா வருவதும் இல்லை, போவதும் இல்லை. அது அதுவாக இருந்து கொண்டிருக்கின்றது. எப்படி இந்த பாலுடைய விவரத்தை பார்த்தோம். 3 கண்ணாடி பாட்டில்னால பால் தனித்தனியே தெரிஞ்சுது. ஆனா உண்மையே பாலுடைய நிறம் வெள்ளை. ஆனா 3 விதமான கலர் கண்ணாடிகள்ல பாலை ஊத்திட்டு மஞ்சள் கலரா இருக்கு, ப்ளூ கலரா இருக்குது, சிகப்பு கலரா இருக்குன்னு சொல்றதெல்லாம் என்ன? அந்த மேலே இருக்கக்கூடிய கண்ணாடிகளுடைய நிறத்தை வைத்துக்கொண்டு, உபாதிகளை வைத்துக்கொண்டு நாம் அப்படி விளக்கம் கொடுத்துட்டு இருக்கிறோமே தவிர உண்மையில் அங்கு நிறம் மாற்றம் அடையவில்லை பால். அது மாதிரி தனித்தனி கண்ணாடி பாட்டில் இருக்கிறதுனால தனித்தனி பால் ஆயிடுதானா? இல்ல. அதை எடுத்து ஒரே நிறத்தில் ஒரே மாதிரி தான் இருக்குது. நாம பிரித்து வைத்துக் கொண்டு பார்ப்பது போல இங்கு மனம் பலவாறாக பிரித்து வைத்துக் கொண்டு இந்த உலகத்தை பார்த்து கொண்டிருக்கின்றதுங்கிறத புரிய வைக்குது இந்த உபநிஷத்து. அந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த மகாரம் தான் ஈஸ்வரனாகும், அமாத்திரமே நிர்குண சைத்தன்யமாகும் சொல்லுது. அப்புறம் மேலும் என்ன சொல்லுதுன்னா, வாக்கும் மனமும் நிர்குண வடிவை எட்டாதுன்னு சொல்லுது. அந்த நிர்குண வடிவத்தை ஒரு வார்த்தையினாலேயோ அல்லது நம்ம எண்ணங்களாலேயோ புரிய வைத்து விட முடியாது. அந்த துரிய நிலையில் மாயை அழிந்து விட்டதுங்குது. அந்த துரிய நிலையிலே மாயை கிடையாது. அதன் காரியமான சொல்லும் மனமும் கூட அழிந்து விட்டன அப்படிங்குது. அந்த துரிய நிலைக்கு போகும் பொழுது அந்த துரிய நிலைத்து காரியமாக வெளிப்பட்ட மனம் இருக்குது இல்லையா, அந்த மனம் கூட அழிந்து விட்டது.
அந்த சொல்லும் கூட நம்முடைய ஓம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கூட இல்லை. அது கூட அங்கு அழிந்து விட்டது. ஆகையால் அந்த சைத்தன்யம் மனதிற்கும் சொல்லிற்கும் எட்டாதது, அது விளக்க முடியாதது அப்படின்னு நீங்க சுட்டிக்காட்டு. அப்ப உலகமெல்லாம் அழிகின்றது, அவை அழிவிற்கு எல்லையாக இருப்பது நிர்குண சைத்தன்யமாகும். அதனால்தான் அது பிரபஞ்சோபசமம் அப்படின்னு நீங்க சொல்லுது. இந்த உபனிஷத் மந்திரம் பிரபஞ்சோபசமம்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, அந்த பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடுகின்றது எப்போ நிர்குண சைத்தன்ய நிலைக்கு போகும்போது. சகுண பிரமமாக இருக்கின்ற வரைக்கும் இந்த ஈஸ்வரன் இருப்பான், இந்த பிரபஞ்சம் இருக்கும். நிர்குண நிலைக்கு போகும்போது இந்த பிரபஞ்சம் இல்லாமல் போய்விடுகின்றது. அப்போ அந்த சைத்தன்யம் பேரானந்த வடிவாக இருக்கின்றது, எந்தவித இன்னல்களும் அங்கு இல்லை. அதனால் அதை நாம் சிவம் என்று அழைக்கிறோம். அந்த நிலையில் தான் அதை சிவம் என்று கூறப்படுகின்றது. அப்ப எல்லா வகையான அனாத்ம பொருள்களும் அதில் கற்பிக்கப்பட்டவை, அவற்றிற்கு அந்த சைத்தன்யம் அதிஷ்டானமாக உள்ளது. ஆகையால் அது அத்வைதம் என்று கூறப்படுகின்றது. அப்போ அந்த சைத்தன்யத்துக்கு தான் இங்க பெயரே அத்வைதம். அத்வைதம்னா இரண்டற்றதுன்னு அர்த்தம். துவைதம்னா இரண்டு, அத்வைதம்னா இரண்டற்றது. அப்ப இரண்டற்ற ஒன்று இருக்கின்றது என்றால் அதுதான் பிரம்மம், அதுதான் நிர்குண பிரம்மம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அமாத்திர வடிவான ஓங்காரமே நான்காவது பாதமான துரிய ஆத்மாவாகும். இவ்வாறு அறிந்து ஓம் என்ற நிர்குண பிரம்மத்தை உபாசனை செய்பவன் அந்த பிரம்மமே நானாவேன் என்ற அனுபவ அறிவை பெற்று மறுபடியும் பிறக்கும் வாய்ப்பை அடைய மாட்டான். ஏனெனில் அவனிடம் பிறவியை தருகின்ற காரண உடல் இல்லாமல் போய்விடுகின்றது. ஆனால் ஈஸ்வரனிடம் காரண உடல் உண்டு, துரியனிடம் காரண உடல் இல்லை. இவ்வாறு மேலான அதிகாரிகளுக்கு இங்கேயே வீடு பேறு அடையும் தகுதி உண்டாகி விடுகின்றது அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டிக்காட்டுது. இங்கு மேலான அதிகாரி என்பவன் யார் அப்படின்னா, இந்த உபனிஷத்தை படித்து நன்றாக புரிந்து கொண்டு இருப்பது ஒன்றே அப்படிங்கிற அந்த தெளிவும் நன்றாக ஒரு புரிதலும் அடையக்கூடிய ஒரு அதிகாரி யாரோ அவன் இங்கேயே வீடு பேறு அடைகின்றான் அப்படின்னு இங்கு சுட்டிக்காட்டுது. இடைத்தரமான தகுதியும் கடைத்தரமான தகுதியும் உள்ள நல்லொழுக்கம் உள்ள பெரியோர்கள் ஓம் என்பதை பற்றுக்கோடாக கொண்டு சகுண சைதன்யத்தை உபாசிப்பார்கள். அதன் பயனாக பிரம்மலோகத்தை அடைவர். அங்கே பல நாட்கள் இன்பமாக இருந்து பிறகு மெய்யறிவு பெற்று வீடு பேறு அடைவர். இவ்வாறு அடைவது கிரமமுக்தி எனப்படுகின்றது. இவர்களுக்கும் மறுபிறப்பு இல்லை அப்படின்னு இந்த உபனிஷத் சுட்டுது. அதாவது இந்த உபனிஷத் விளக்க உரை எழுதிய விளக்க உரை ஆசிரியர் என்ன சொல்றாருன்னா, ஓம்காரத்தை உபாசனை செய்யக்கூடிய ஒரு ஜீவன், ஒரு மனிதன் பிரம்மலோகத்தை சென்று அடைகிறான் அப்படின்னு சொல்லுது. இப்ப நம்ம பிரம்மலோகம் அப்படிங்கும்போது ஒரு தனித்த லோகமாக பார்க்க கூடாது, இந்த வேதத்தை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பாக பார்க்கணும். அதுதான் நான் ஏற்கனவே உங்களுக்கு சுட்டி காட்டினேன். ஏன்னா இங்க இந்த மனமானது அந்த உயர்நிலை பரிமாணத்துக்கு லிஃப்ட் ஆகணும்னா அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி அதுக்கு கிடைக்கணும் இல்லையா? அப்ப அதுக்குண்டான சூழ்நிலையில பிறக்கணும், அதுக்குண்டான வாய்ப்புகள் அதற்கு திறக்கப்படணும். அப்ப அதுக்குண்டான இடத்துல பிறந்து அதுக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கப்படும் போது இங்கு இந்த மாதிரி வேதம் உபனிஷதங்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பாக அமைந்துவிடும். அந்த உபனிஷத்து விஷயங்களை நம்ம உள்வாங்கும் போது நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மைத்தன்மை நமக்கு வெளிப்பட வேண்டும். அந்த மாதிரி வரும்போதுதான் நம்ம பிரம்மலோகத்தை அடைந்து அங்க பல நாட்களாக இன்பமாக இருந்து அப்படின்லாம் சொல்லுது இல்லையா ஓமானமாக. அந்த மெய்யறிவை அந்த வீடு பேரை எவ்வாறு அடைய முடியும்னா அந்த சித்த சுத்தியின் வாயிலாக தான். கிரம முக்தியில நமக்கு அது கிடைக்கிறது அப்படின்னு ஏன் சொல்லுது அப்படின்னா, உபாசனைகளை பண்ணுவதனாலே, ஓம்கார உபாசனைகள் பண்ணுவதனாலே மன தூய்மை அடைந்து நம்ம அந்த நிலைக்கு போய்விடுவோம் அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க பெரியவங்க எல்லாம். அப்ப அதைத்தான் இங்க எல்லா மகான்களுமே சொல்ல வராங்க. இப்ப இதே 12வது மந்திரத்துக்கு கௌடபாத காரிகையில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்ப்போம். அவருடைய காரிகையில அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தா அவருடைய விளக்க உரையை பார்த்துடலாம். ஓம்காரம் பாதசோ வித்யா பாதா மாத்ராஹா நா சம்சயஹா ஓம்காரம் பாதசோ ஞானாத்வா நா கிம்சிதபி சிந்தையே. பிரம்மத்தின் பாதங்களே ஓம்காரத்தின் மாத்திரைகளாகும், இதில் ஐயம் இருக்கக்கூடாது. ஆகையால் ஓங்காரத்தை பாதங்களாக அறிதல் வேண்டும். பாதங்களாக ஓங்காரத்தை அறிந்து உபாசித்த பின்பு வேறு விதமான இழிவான பயனை நினைத்தல் கூடாது அப்படின்னு இந்த மந்திரத்திலே கௌடபாதர் விளக்குகிறார். அது எப்படி சொல்றாருன்னா, ஓங்காரத்தை பாதங்களாக அறிவது எப்படி அப்படின்னா, பிரம்மத்தின் 4 பாதங்கள் இருக்கு இல்லையா, ஓங்காரத்தின் 4 பாதங்களும் ஒன்றே என்று அறிதல் ஆகும். ஓங்காரத்தின் 3 மாத்திரைகளும் பிரம்மத்தின் 3 பாதங்களும் ஒன்றே என்று உணர்ந்து பிறகு மாத்திரை என்ற பிரிவுகள் அல்லாத அமாத்திர வடிவான ஓங்காரத்தை நிர்குண சைதன்யமாக எண்ணி தியானம் செய்தல் வேண்டும்.
இவ்வாறு செய்தவன் தான் அடைய வேண்டிய யாவற்றையும் பெற்றவனாகிறான். ஆகையால் அவன் இழிந்த பயனை பற்றி நினைத்தல் வேண்டாம் என்று கூறுகிறார். மீண்டும் அவரே பிரணவ தியானத்தை பத்தி சொல்றார். அதே கௌடபாதர், யுஞ்சீத பிரணவே சேதகா பிரணவோ பிரம்ம நிர்பயம் பிரணவே நித்திய யுக்தஸ்ய ந பயம் வித்தியதே கசித். இதுக்கு என்ன அர்த்தம்னா, பிரம்ம வடிவாகிய பிரணவத்தில் மனதை நிலைநிறுத்துதல் வேண்டும். பிரணவம் என்பது பிரம்மமே, அது பயமற்றது. பிரணவத்தினிடம் எப்போதும் ஒன்றுபட்ட மனமுடையவனுக்கு எந்த இடத்திலும் பயம் என்பதே இருக்காது அப்படின்னு சொல்றார். இன்னும் விரிவா பார்க்கணும்னா, ஓம் என்பதற்கு பிரணவம் என்று பெயர், அதுவே பிரம்மம். ஆகையால் அதை தியானித்தல் வேண்டும் அப்படிங்கிறார். தியானித்தவன் பிறகு பிரம்மத்தை அறிவான், அதனால் பயமற்றவன் ஆகிறான். அவனிடம் அவித்தியை அழிவதால், அறியாமை அழிவதினாலே அவன் காரியமாகிய பயமும் அழியும். ஆகையால் அவன் பயமற்றவன் அப்படின்னு இந்த மந்திரத்திலே விளக்கம் கொடுக்கிறார். மீண்டும் சொல்றார், பிரணவோ ஹபரம் பிரம்ம பிரணவச்ச பரஹா ஸ்மிருதஹா அபூர்வகா அனந்தரகா அபாஸ்யகா அனபரகா பிரணவோ வியா. இங்க என்ன சொல்றாருன்னா, பிரணவமாகிய ஓம் என்பது சகுண பிரம்மமாகும், அதுவே நிர்குண பிரம்மமாகவும் இருக்கின்றது. அந்த நிர்குண பிரம்மம் காரணமற்றது, தன்னை காட்டிலும் வேறு பொருள் இல்லாதது, தனக்கு வெளியில் யாதொரு பொருளும் இல்லாதது, தன்னிடமிருந்து தோன்றும் காரிய பொருளும் இல்லாதது, விகாரமற்றது, அதுவே பிரம்மம் அப்படிங்கிறார். அது அபபிரம்மமும் பிரணவமே, பரபிரம்மமும் பிரணவமே. உத்தமரான அதிகாரிகள் நிர்குண பிரம்ம வடிவான பிரணவத்தை தியானிப்பார்கள். மந்த அதிகாரிகளும் மத்திய அதிகாரிகளும் சகுண பிரம்ம வடிவான பிரணவத்தை தியானிப்பார்கள் அப்படின்னு இங்க சொல்றார். அப்ப இங்க இந்த பிரணவ மந்திரத்தை தியானிப்பதற்கான தகுதியை இங்க சுட்டி காட்டுறார். அதாவது நான் சகுண பிரம்ம உபாசனையில இருந்து தான் நிர்குண பிரம்ம உபாசனத்துக்கு வர முடியும் நினைச்சா நீங்க சகுண பிரம்ம உபாசனையில ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருக்கலாம், அது தப்பு இல்லை. ஆனா முடிவில் உத்தம அதிகாரிகள் எந்த நிலைக்கு வரணும் அப்படின்னா நிச்சயமாக நிர்குண உபாசனைக்கு தான் வரணும். நிர்குண வடிவான அமாத்திரை வடிவான ஓம்காரத்தை தான் உபாசிக்க வேண்டும் என்பது புரிந்து கொள்ளணும். மேலும் இதே கௌடபாதர் சொல்றார், பிரணவமே உலக தோற்றத்திற்கும் வாழ்விற்கும் அழிவிற்கும் காரணம் அப்படிங்கிறார். அது எப்படி சொல்றாருன்னா, சர்வஸ்ய பிரணவோ ஹியாதிஹி மத்தியம் அந்தகா ததைவச்ச ஏவம் ஹி பிரணவம் ஞாத்வா யக்ஷ்ணுதே ததர்நந்தரம். இங்க என்ன சொல்றாருன்னா, பிரணவமாகிய பிரம்மமே உலகம் எல்லாவற்றுக்கும் உற்பத்தி இடமாகும், அதுவே உலகம் நிலை பெற்று வாழ்வதற்கான இடமாகும், அதுவே எல்லா உலகமும் அழிவதற்குரிய இடமும் ஆகும். இவ்வாறு பிரணவத்தை அறிய வேண்டும். ஒருவன் இவ்வாறு அறிந்து பிறகு தன் உண்மையான ஆத்ம வடிவை அடைகிறான் அப்படிங்கிறார். அதாவது பிரம்மத்திடமிருந்து எல்லா உலகமும் தோன்றின, பிரம்மத்தினிடமே எல்லா உலகமும் நிலை பெற்று விளங்குகின்றன, பின்பு பிரம்மத்திடமே ஒடுங்குகின்றன. இது எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தா, கயிற்றினுள் பாம்பு தோன்றியது, கயிற்றினால் பாம்பு நிலை பெற்றுள்ளது, முடிவில் பாம்பு கயிற்றிலேயே ஒடுங்கி விடுகிறது. அப்படி புரிந்து கொள்ளணும். அப்ப ஆகையால் நிர்குண பிரம்மம் உலகிற்கு விவர்த்தோபாதன காரணமாகும். பிரம்மம் வியாபகார நிலையில் தனது மாயையால் எல்லாவற்றிற்கும் காரணமாகின்றது, அதுவே பாரமார்த்திக நிலையில் எந்த ஒரு காரணமும் ஆவதில்லை, அதிலிருந்து காரியம் தோன்றுவதும் இல்லை. ஆகையாலே கடந்த மந்திரத்தில் பார்த்தது போல பிரம்மத்தை அபூர்வம், அனந்தரம், அபாக்கியம், அனபரம் என்றெல்லாம் கௌடபாதர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். அப்ப இத்தகைய பிரம்மத்தை அனுபவமாக அறிந்தவன் அப்போதே விடுதலை பெற்றவன் ஆகிறான் அப்படிங்கிறார். மீண்டும் சொல்றார் கௌடபாதர், பிரணவத்தை பிரம்மமாக எண்ணி தியானிக்கும் போது அந்த பிரம்மம் இருதயத்தில் இருப்பதாக எண்ணி தியானிக்க வேண்டும் அப்படிங்கிறார். இப்ப அது எப்படி சொல்றாருன்னா, அவருடைய மந்திரத்துல பிரணவம் ஈஸ்வரம் வித்யாத் சர்வஸ்ய ஹிருதி சம்ஸ்திதம் சர்வன் யாபினம் ஓம்காரம் மத்வா தீரோன சோச்சதி. பிரணவத்தை எல்லா உயிர்களின் இருதயத்திலும் இருக்கும் இறைவனாக அறிந்து தியானித்தல் வேண்டும். தீரனான உத்தம அதிகாரியோ எங்கும் நிறைந்த அந்த ஓம்காரமாகிய பிரம்மத்தை அனுபவமாக அறிந்து கொண்ட பின்பு சோகம் கொள்வதில்லை அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அவர் விளக்கமா சொல்றாருன்னா, சகுண பிரம்மத்தை தியானம் செய்ய ஒரு இடம் வேண்டும். அதாவது தியானம் செய்வதற்குரிய பொருளை ஒரு இடத்தில் இருப்பதாக கொண்டு தியானம் செய்ய வேண்டும்.
அவ்வாறு ஈஸ்வரனை எல்லா உயிர்களின் இருதயத்தில் இருப்பனாக வைத்து தியானம் செய்ய வேண்டும். மெய்யறிவு பெற திறமில்லாதவர்கள் முதலில் இவ்வாறு தியானத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். இந்த ஈடுபாடு பிறகு மெய்யறிவை பெற வழியாகும் அப்படிங்கிறார். இங்க அதான் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். சகுன பிரம்ம உபாசனை இங்க கௌடபாதர் சொல்லிக் கொடுக்கிறார். அவர் சொன்னதை வச்சுதான் நிறைய பேர் அதை எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்ப அந்த விஷயத்துல அவர் இங்க என்ன சொல்றாருன்னா, சகுன பிரம்மத்தை தியானம் செய்வதற்கான ஒரு இடம் வேண்டும் இல்லையா? அப்பதானே சகுன பிரம்மத்தை நம்ம ஒரு இந்த இடத்துல வச்சு தியானிக்க முடியும். அந்த இருதயமா எடுத்துக்க சொல்றாரு. அந்த இருதயம் எப்படி எடுத்துக்க சொல்றாருன்னா, எல்லா உயிர்களின் இருதயத்தில் இருப்பவனாக வைத்துக்கொண்டு தியானம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். அப்படி செய்யும் போதுதான் இந்த மெய்யறிவு பெறுவதற்கு திறமை இல்லாதவர்கள் இவ்வாறு தியானத்தில் ஈடுபாடு கொள்ள வேண்டும். இந்த ஈடுபாடு பிறகு அவர்களுக்கு மெய்யறிவை பெறுவதற்கு வழியாகும் அப்படின்னு சுட்டி காட்டுறார். அவ்வாறு மெய்யறிவு பெற்ற தீரனோ எங்கும் நிறைந்துள்ள சைதன்யத்தை சாட்சாத்காரம் செய்து எவ்வகையான சோகத்தையும் அடைய மாட்டான். ஏனெனில் சோகத்திற்கு காரணமான அபிமானம் அங்கு இல்லை. மெய்யறிவால் அந்த அபிமானம் அழிந்து விட்டது அப்படிங்கிறார். அமாத்திர வடிவமான ஓங்காரமாகிய நிர்குண சைதன்யத்தை அடைந்தவனை பற்றி இங்க புகழ்றார். அடுத்த மந்திரத்தில் அதை புகழ்கின்றார். எப்படி புகழ்கின்றார்னா, அமாத்ரோ அனந்த மாத்திரச்ச தைதஸ்யோ உபசம சிவகா ஓங்காரோ விதித்தோ ஏன சமுனி நேத்தரோ ஜனகா அப்படிங்கிறார். மாத்திரைகள் இல்லாததும் அளவற்ற எல்லைகளை உடையதும் தைத பொருள்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கும் தன்மையை உடையதும் இன்பம் தருவதுமாகிய ஓங்காரமாகிய பிரம்மம் எவரால் நன்கு அறியப்பட்டதோ அவரே முனிவர் என்ற சிறப்பை பெறுவர். மற்றவர்கள் எல்லாம் முனிவர் ஆகார் அப்படிங்கிறார். ஓம்காரமாகிய துரிய சைதன்யத்தையே அமாத்ரா என்ற சொல் குறிக்கின்றது. ஓம்காரத்தின் 4ஆம் பிரிவில் அங்கு மாத்திரைகளே கிடையாது. அது அமாத்திர நிலை. பிரம்மத்தின் 4ஆம் பகுதியில் அங்கு பாத பிரிவினைகளும் கிடையாது. ஆகையால் அமாத்திர என்ற சொல்லால் தான் இங்கு பிரம்மம் குறிக்கப்படுகின்றதுங்கிறத சுட்டி காட்டுறார். பிரம்ம சைதன்யத்தின் எல்லை அளவை இவ்வளவுதான் என்று எவராலும் குறித்து காட்டுவது இயலாது. ஆகையால் அனந்த மாத்திரகா என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். இன்னலை உண்டாக்கும் வெளிப்பொருள்களின் தொடர்பு அதற்கு இல்லை. ஆகையால் தைதஸ்ய உபசமகா என்றும் இங்கு கூறுகிறார். வெளிப்பொருள்களின் தொடர்பு இல்லாததால் தடங்களன்றிய பேரானந்தம் அதனிடம் விளங்குவதால் சிவகா என்றும் குறிப்பிடுகின்றார். முனி என்ற சொல் மெய்ப்பொருளை தியானம் செய்பவன் என்ற பொருளிலிருந்து வந்தது. ஓங்காரத்தை அறியாமல் வேறு பல சாஸ்திர நூல்களை ஒருவன் அறிந்தவனாய் இருந்தாலும் அவன் முனி என்று சொல்வதற்கு தகுதியற்றவன். அவனுக்கு வீடு பேறு என்பது இருக்காது அப்படிங்கிறார். ஓம் என்ற பிரணவத்தின் மூலம் குணங்களற்ற பிரம்ம சைதன்யத்தை தியானம் செய்து மெய்யறிவு பெற்றவனே வீடு பெற்றை அடைகிறான் அப்படின்ட்டு இங்க முடிக்கிறார். இந்த கௌடபாத காரிகை 12வது மந்திரத்திலே விளக்க உரையாக கொடுக்கப்பட்ட விஷயத்தில ரொம்ப தெள்ள தெளிவாக ஓம்காரத்தினுடைய முக்கியத்துவத்தையும் அதனுடைய புனிதத்தையும் இங்கு சுட்டிக்காட்டி, ஓம்காரத்தை தெரிந்து கொள்ளாமல் வேறு எந்த சாஸ்திரங்களை படித்திருந்தாலும் அவன் முனிவனாக மாட்டான், அந்த சொல்லுக்கு அவன் தகுதியற்றவன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அவனுக்கு வீடு பேறு என்பதும் இருக்காது அப்படிங்கிறாரு கௌடபாதரே அவருடைய காரிகையில தெளிவுபடுத்துகிறார். அப்ப அதை நம்ம புரிந்து கொண்டு இங்க ஓம்கார உபாசனை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பகவான் ஆதிசங்கரரும் சொல்றார். பகவான் ஸ்ரீ ஆதிசங்கர் அந்த துரியனை பற்றி எப்படி சொல்றார் அப்படிங்கிறதையும் பார்த்துடுவோம். அவர் இந்த பரம்பொருளை 2 விதமாக பிரிக்கிறார். சகுண பிரம்மம், நிர்குண பிரம்மம் என்று கூறுகிறார். இந்த சகுண பிரம்மே குணங்களுடன் கூடிய ஈஸ்வரன் இவ்வண்டத்தின் தோற்றத்திற்கு காரணமாக இருக்கிறார். அந்த ஈஸ்வரனத்தை அறிவதற்கு தான் இந்த கௌடபாதருடைய காரிகையினுடைய விளக்கங்கள் எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அந்த அவர் சொல்லப்பட்ட நிலையிலே சகுண பிரம்ம உபாசனை செய்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று இங்கு ஆதிசங்கரர் கௌடபாதருடைய காரிகையை சுட்டி காட்டுகிறார். மேலும் அந்த கௌடபாத காரிகையிலிருந்து ஒரு மந்திரத்தை எடுத்துதான் அவர் இங்கு விளக்கம் கொடுக்கிறார். பிரணவோ ஹயபரம் பிரணவகி அபரம் பிரம்ம பிரணவச்ச பரஸ்பிருதகா. அப்புறம் மீண்டும் அவரே அந்த கௌடபாதருடைய காரிகையில வரக்கூடிய மந்திரத்துல பிரணவமான ஓங்காரம் எனில் மற்றொரு பிரம்மமே ஓங்காரமே பரபிரம்மமாகவே எண்ணப்படுகிறது அப்படிங்கிறார். மற்றொரு பிரம்மம் அப்படின்னு அவர் என்ன சொல்றாருன்னா, நிர்குண பிரம்மத்தை சகுண பிரம்மமாக மற்றொரு பிரம்மம் என்று சொல்றார். மேலும் பரம்பொருளை முதலில் அறிய விரும்புபவர்கள், அதாவது முதல் முயற்சி எடுப்பவர்கள் ஓங்காரத்தை பரம்பொருளாக எண்ணி தியானிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது.
மேலும் தியானம் செய்ய புகுபவர்கள் அனைத்தையும் வெளி உலகின் வாயிலாகத்தான் அறிபவர்கள். அம்மாதிரி தியானம் செய்ய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். அதைத்தான் அகார உகர மகார ஒளியாக நிற்கும் ஈசனை, பரம்பொருளை ஓம்காரம் தியானம் செய்ய வேண்டும். இது கைகூடினால் சகுன சமாதி நிலை கிட்டும் அப்படிங்கிறார். இந்நிலையை அடைந்தவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு என்ற காரண காரியம் உள்ள வண்டத்திற்கு திரும்பி வருவார்கள் அப்படிங்கிறார். இங்க ஆதிசங்கர விளக்க உரை கொள்ளும் போது சகுன பிரம்ம உபாசனை செய்துவிட்டு அதன் வாயிலாக ஒருத்தர் அந்த நிலையை அடைந்தாலும் கூட, சகுன சமாதி நிலைக்கு சென்றாலும் கூட, அவர்கள் மீண்டும் இந்த காரண காரிய உலகத்திற்கு திரும்பி வந்துதான் ஆக வேண்டும் அப்படிங்கிறார். அதன் பிறகு ஒளியற்ற ஓங்காரமான துரியனை நிர்குண பிரம்மத்தின் பால் ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறார். இவரு அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லித்தரார். கௌடபாதருடைய காரிகையில 2ஆம் வரி என்ன சொல்லுது? அபூர்வோ அனந்தரோ அபாகியோ அனபரகா பிரணவோ அவ்யயகா அப்படிங்குது. அப்ப அப்படி பார்க்கும்போது முன்தோற்றமற்றதும் முடிவற்றதும் வெளியில் இல்லாததும் தனித்தன்மை வாய்ந்ததுமான ஓங்காரம் மாற்றம் இல்லாதது. அவ முன்தோற்றமற்றது என்றால் என்ன அப்படின்னா, இதற்கு முன் அது எதுவும் தோன்றவே இல்லை, இதுவேதான் இருந்து இருக்கிறது. இதை யாரும் படைக்கவும் இல்லை, உருவாக்கவும் இல்லை, ஆகவால் இது தோன்றவே இல்லை அப்படிங்கிறாரு. தோன்றவில்லைன்னா எப்படி புரிந்து கொள்ளணும்? நமது வெளி உலக உணர்வுப்படி பார்த்தா ஒன்று தோன்றியது என்றாலே அதற்கு துவக்கம் இருக்க வேண்டும், அதை யாராவது உருவாக்கி இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். அப்படி ஒரு நிலை பரம்பொருளுக்கு இருக்க முடியுமானா முடியாது. அதனால் அப்பரம்பொருள் தோற்றமற்றது, துவக்கமற்றது, அது எப்பொழுதும் இருக்கிறது அப்படிங்கிறார் பகவான் ஆதிசங்கரன். அது முடிவும் அடையாதது அப்படிங்கிறாரு. முடிவு என்ற ஒன்று இருந்தால் அதற்கு துவக்கம் என்ற ஒன்று இருக்க வேண்டும். ஆகவே அது துவக்கம் என்றும் முடிவு என்றும் இல்லாதது அப்படின்ட்டாரு. அப்புறம் அது வெளியிலும் இல்லை அப்படின்னா எப்படி புரிந்து கொள்ளணும்னா, எல்லாமே அதுதான், அப்பரம்பொருள் தான். எனவே எதுவும் அதற்கு வெளியில் இருக்க முடியாது அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். ஏன்னா இங்க வெளியில் இருக்குது, உள்ள இருக்குது, உள்ளே வெளியே அப்படின்னா அந்த பரம்பொருளை பிரிக்க முடியாது. நம்ம புரிந்து கொள்வதற்காக உள்ள இருக்குது அந்தர்யாமி அப்படின்னு சொல்றோம், அது இருதயத்துல வைத்து தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். அது யாருக்கு? கடைநிலை சாதகர்களுக்கு. ஆனா உத்தம அதிகாரிகளுக்கு நிர்குண நிலைக்கு தான் அது கொண்டு போய் விடணும், அப்படிதான் கொண்டு போகும். அந்த நிலையில தான் நம்ம செய்யணுங்கிறது இங்க ஆதிசங்கரர் சுட்டி காட்டுகின்றார். அறிவியல் படி பார்த்தா கூட என்ன சொல்றோம்? பெருவிடுப்புக்கு முன்பு இங்க அண்டமே இல்லை, அண்டத்தில் இருக்கும் எதுவுமே அங்கு இல்லை. அண்டமே அண்டத்தில் பரம்பொருளுடன் அடங்கி இருந்தது. அந்நிலையில் தான் நிர்குண பிரம்மமும் இருந்தது. அதனால் அது தனித்தன்மை வாய்ந்தது அப்படிங்கிறார் ஆதிசங்கர். அது இப்படிப்பட்டது எதுவும் இருக்கிறதா என்றால் இல்லை என்றுதான் கூற வேண்டும். அப்படிப்பட்டது தனித்தன்மை வாய்ந்த ஒன்று. அப்படி தோற்றமும் இல்லாமல் முடிவும் இல்லாமல் வெளியிலும் இல்லாத தனித்தன்மை வாய்ந்த அது மாற்றமின்றித்தான் இருக்கும். அங்கு காரணமும் இல்லை, காரியமும் இல்லை. அங்கு என்ன இருக்கின்றது? ஒரே ஒரு அமைதி மட்டும் இருக்கிறது. அமைதிதான். அப்ப அங்க படைப்பும் இல்லை, காப்பும் இல்லை, அழிப்பும் இல்லை, மறைப்பும் இல்லை, அருளும் இல்லை. எல்லாம் ஓய்ந்து போன நிலையில் எதுவும் இல்லாமல் சிவனே என்றிருக்கும் நிலை அப்படிங்கிறார். அந்த அசப்தமான நிலைய சிவனே என்றிருக்கும் நிலை அப்படிங்கிறார். ஏன்னா நாமளும் பேச்சு வழக்குல சொல்லுவோம், நான் சிவனேன்னு இருந்தேன், எனக்கு இந்த பிரச்சனை வந்துருச்சுங்க அப்படிம்போம். அப்ப அந்த சிவனே இருக்கும் என்ற நிலை என்பது அசப்தமான நிலை. அங்க ஒன்றும் இல்லை, அமைதி, ஒரு பேரமைதி இருக்குது. அந்த நிலையில் இருக்கும் ஒளியற்ற ஓங்காரமாக இருக்கின்ற இறைவன் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, அழியும் அல்ல. ஏனெனில் அதை வெளியில் இருக்கும் எதனுடனும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது, அளவிட முடியாது. ஏனென்றால் அந்த அமைதியான நிலையில் வெளியில் தான் எதுவுமே இல்லையே அப்படிங்கிறார். அப்ப இப்படிப்பட்ட பரம்பொருளை அடைய அது வேறல்ல, நான் வேறல்ல என்று உணர்ந்து அதனுடன் ஒன்றி பரம்பொருளாகவே ஒளியற்ற ஓங்காரத்தை தியானம் செய்து மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டும் அப்படின்னு பகவான் ஆதிசங்கரர் இங்கு சுட்டி காட்டுகின்றார். இப்படி தன்னுள் இருக்கும் பரம்பொருளுடன் ஒன்றுவதே இரண்டற்ற நிர்விகல்ப சமாதி நிலை என்று அறியப்படுகின்றது. இந்நிலை அடைந்தோர்க்கு இவ்வுலகம் இல்லை, பிறப்பு இறப்பு என்னும் காரிய காரணம் இல்லை. அப்ப அந்த அடிப்படையில பார்க்கும்போது ஆணவம், கர்ம வினைகள் மாயையினால் கட்டப்படாதது, அவைகள் நீங்கி தான், தனது, எனது, மற்றவை என்ற எண்ணங்கள் எல்லாம் இல்லாமல் பிரித்தறியாமல் எல்லாமே ஒன்று என்ற இருமையற்ற நிலையில் ஒருமையாகி ஓங்காரத்துடன் அந்த பரம்பொருளுடன் இரண்டர கலந்து ஒன்றிய அவர்கள் பரம்பொருளாகவே ஆகிவிடுகிறார்கள். இனி இருமைகள் இல்லவே இல்லை என்றும் நிலையான பேரின்ப நிலை ஒன்றையே அவர்கள் எய்துகின்றார்கள் அப்படின்ட்டு
இந்த ஒட்டுமொத்த மாண்டூக்கிய உபநிஷத்தினுடைய இந்த 12 மந்திரங்களுக்கும் ஒரு தெளிந்த விளக்கத்தை ஆதிசங்கரரும் இங்கு அளித்து விடுகின்றார். அப்ப நம்ம இந்த மாண்டூக்கிய உபநிஷத்தை இன்றையோட நிறைவு செய்கின்றோம். அப்ப இதை நீங்க நன்றாக உள்வாங்கி புரிந்து கொள்ள வேண்டும். மீண்டும் மீண்டும் இந்த விஷயங்களை கேட்டு பாருங்க. அப்பதான் என்ன இடத்துல புரியாம இருந்தோ அதெல்லாம் புரியும். ஏன்னா ஒரே முறை எல்லாம் புரிந்து விடாது. அப்ப இந்த விஷயங்களை தெரிந்து கொள்ளும் போது நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா, மனத்தை ஒரு தாரணா நிலையிலே ஒருநிலைப்படுத்துவதற்கான ஓம்கார தியானம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். அது நீங்க சகுன பிரம்ம உபாசனையாக ஓம்காரத்தை தியானம் பண்ணாலும் தப்பில்லை. அல்லது நம்ம கொடுத்துருக்கிற ஆடியோ பதிவை வச்சுக்கிட்டு நிர்குண நிலையில நீங்க ஓம்கார தியானத்தை செஞ்சாலும் சீக்கிரம் நீங்க உங்களுடைய சொரூபத்துக்கு போக முடியும். ஏன்னா அது உங்களுடைய தன்மையை காட்டி கொடுக்கும். அதுக்காகத்தான் அதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மாண்டூக்கிய உபநிஷதத்தின் இறுதி வகுப்பு நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.